கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே கலந்து கொள்வதற்காக ஆயத்தமாகி இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆராதனை நம்முடைய காலை ஆராதனை ஒழுங்கின் படி நடத்தப்படும். ஆனால் அதில் சில பகுதிகள் மட்டும் இந்த ஆன்லைன் ஆராதனையின் நேரம் கருதி குறைக்கப்பட்டிருக்கும். மற்றபடி காலை ஆராதனை ஒழுங்கு இதில் பின்பற்றப்படும். திருச்சபை மக்கள் மற்றும் இந்த ஆராதனையை பேசுகிறவர்கள் பக்தியோடு வீட்டிற்குள் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்காமல் உங்களுடைய பாடல், பாமாலை, கீர்த்தனை, பாடல் புஸ்தகம், வேத புஸ்தகம், ஜெப புஸ்தகம் இருக்குமானால் ஜெப புஸ்தகத்தோடு கூட நீங்கள் அமர்ந்து ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சிறப்பான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உம்மை நோக்கி ஆராதிக்க எங்களுக்கு அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய பகுதியிலே முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஆராதனை செய்வதிலே எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல், தடையும் இல்லாமல் நம்முடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே சரியான சமயத்திலே கூடி வரும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர். நமக்கு செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை காண எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய கரத்திற்குள்ளாக எங்களை மறைத்து எங்களோடு கூட நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 315ஆம் பாமாலை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலை 315. அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் இதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி மிகவும் அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும். நாம் கூடியிருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கையை நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அடைந்து போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணைந்து நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது, ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று 91ஆம் சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். நாம் சேர்ந்து வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சிட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சக்தியும் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வார சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்.
என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து ஏறெடுப்போம். பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொதுவிழாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தேன் பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றிலுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்புறம் 2ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களுக்கு பாவம் நீக்கும் பலியாகவும் தேவ பக்தி உள்ள நடக்கைக்கு மாதிரியாகவும் உமது குமாரனை தந்தருளினீரே. அவர் அருளிய விலை மதிக்கப்படாத உபகாரத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் அவருடைய மகா பரிசுத்த தொடரும்படி நாள்தோறும் பிரயாசப்படவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பெருவாரி விஸ்வவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயை கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரி கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகார நிறுத்தும்படி சங்கார கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை சமாதானத்துக்கு காரணர் மேக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தரினால் எங்களை காப்பாற்றி அருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முடிய. யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே
சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையில் இருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள், நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் திரும்பவுமாக வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபை இன்று வரைக்கும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது. இல்லையானால் நாம் நிர்மூலமாக்கி இருப்போம். இங்கிலாந்தின் அரண்மனைக்குள்ளே பாதுகாப்பு கட்டமைப்புகள் மிக மிக அதிகமான அந்த அரண்மனைக்குள்ளே இந்த கொரோனா என்கின்ற இந்த கொள்ளை நோய் போய்விட்டது. அதிகப்படியான பாதுகாப்புகள் நிறைந்த இடம் ஜனாதிபதி மாளிகை. ஜனாதிபதிக்கே லண்டன்ல வந்திருக்குது, பிரதமருக்கே வந்திருக்குது. இப்படி மிக உயர்ந்த நிலையில் பதவி வகிக்கிறவர்களையும் விட்டு வைக்காத இந்த கொரோனா என்கின்ற இந்த கொடுமையான இந்த வைரஸ் உங்களையும் என்னையும் விட்டு வச்சிருக்குதுன்னா இது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கிருபையே அன்றி அதிகமாக இருக்கிறது என்பதனாலேதான் நம்முடைய ஆட்சி பகுதியிலே 4 நாட்கள் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன ஊரடங்கு இருந்தாலும் நம்ம வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்திலேயே வீட்டுக்குள்ளேயே இருந்து நாம் தேவாதி தேவனை நம்முடைய நேரத்துக்கு நாம் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு அருமையான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு நம்மவர்கள் மத்தியில பல முறுமுறுப்புகள் வர ஆரம்பித்து விட்டன. இன்னும் எத்தனை நாளைக்கு இது இருக்கும், இன்னும் எவ்வளவு இந்த பாதிப்பு இருக்கும், இன்னும் என்னென்னமோ முறுமுறுப்பு, இன்னும் எத்தனை நாள் ஏகப்பட்ட பிரச்சனையை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான பயமுறுத்தல், சம்பளம் இல்லை, என்ன வருமோ ஏது வருமோ, அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் மன ரீதியான பாதிப்பு. அதனால இன்னைக்கு முறுமுறுப்பு. இப்போ ஏப்ரல் 3 மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஊரடங்கு இருக்கிறது. இப்ப எல்லாருடைய பயம் என்ன தெரியுமா? இன்னும் நீட்டிக்கப்படும், எத்தனை நாள் நீட்டிக்கப்பட போகுதோ. இப்ப இது ஒருவேளை இந்த நாட்கள் இதுவரைக்கும் 30 நாட்களை ஏதோ ஒரு தைரியத்துல தாண்டிட்டா இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு சிலர் செப்டம்பருங்கிறாங்க, அக்டோபருங்கிறாங்க, ஏதேதோ வதந்திகள் நமக்குள்ள வருது இல்லையா? என்ன நடக்குமோ ஒவ்வொரு நாளும் திகிலோடு போய் கொண்டிருக்கிறது. என்னைக்கு எல்லாம் திறந்து சுமூகமாகும், எனக்கு என்னைக்கு வேலை கிடைக்கும், எனக்கு என்னைக்கு பிரச்சனை. அன்பான தெய்வ மக்களே, இந்த சிந்தனைகள் அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற இன்னைக்கு பலர் செய்யறது என்ன தெரியுமா? தொலைக்காட்சியில செய்தி சேனல்களை பாக்குறது. இங்க கொரோனா, அங்க கொரோனா, இங்க வெளிநாடுகள், இதையே கேட்டு கேட்டு மனதிற்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அது ஏற்படுத்தி சொல்ல மாட்டேன், நம்ம ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு பக்கத்து ஊர்ல எத்தனை பேர் நடவடிக்கை, எந்தெந்த ஏரியாவை பிளாக் பண்ணாங்க, இப்படியே யோசிச்சு யோசிச்சு உங்களையும் அறியாமல் ஒரு மன அழுத்தம், ஒரு பக்கத்துல பொருளாதார ரீதியான அழுத்தம், தாங்க முடியாத ஒரு வேதனைக்குள்ளே நீங்களே போய்கொண்டிருக்கிற ஒரு கடுமையான சூழ்நிலை. ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவர் நம்மை இந்த பாதிப்பிலிருந்து காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்பதே மிகப்பெரிய நற்செய்தி. மிகப்பெரிய நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒருவேளை இந்த வியாதி நம்மளும் பிடிச்சிச்சுன்னு வைங்களேன், கொண்டு போய் தனிமைப்படுத்தி வைத்து விடுவார்கள்.
குடும்பத்தோடு இன்றைக்கு கூடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கொண்டு போய் வாழ முடியாது. ஃபுல்லா அந்த பாதுகாப்பு கவசம் அணிந்த மருத்துவர்களையும் செவிலியர்களையும் தவிர அவங்களுக்கும் முகம் தெரியாது. யாரு வர்றா, யாரு நமக்கு ட்ரீட் பண்றா, ஒன்றும் தெரியாது. ஒரு கடுமையான சூழலிலே கிடத்த வைக்கப்பட வேண்டிய ஒரு அவலம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லையா, எவ்வளவு மகிமை உள்ளவர் இல்லையா, நம்மேல் கரிசனை உள்ளவர் இல்லையா, எவ்வளவு நம்மை நேசிக்கிறவர் இல்லையா. அவர் இன்னைக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு வீட்டுக்குள்ள உலா வருகிறோம், பக்கத்து தெருவரை வர்றோம், வீட்டுக்குள்ள வச்சு சாப்பிடுறோம். ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிடுறோமா இல்லையா? ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு கஞ்சி குடிக்கவாது வழி வச்சிருக்கிறாரே. 3 வேளைக்கு 2 வேளை சாப்பிடுவதற்காக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரே. இல்லது அவ்வப்போது ஏதாவது உதவிகள் கிடைக்க வச்சிருக்கிறாரே. அப்ப எவ்வளவு அருமையான தெய்வம் நம்முடைய தெய்வம். இந்த எண்ணத்தை மனதிற்குள் பதிங்க. உங்க மன சோர்வில் இருந்து நீங்க வெளியில வாங்க. மனசோர்வு உங்களை அதிகமாக பாதித்து செயலற்றவர்களாக மாற்றிவிடும். அப்படி செயலற்றவர்களாக நீங்க உட்கார்றதுக்காகவா, அல்லது வீட்டுக்குள்ளேயே என் வாழ்க்கை முடங்கி போயிருச்சுன்னு புலம்பி புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஐயா, நீங்க கடன் நடத்துனீங்க, வியாபாரம் நடத்துனீங்க, பலருக்கு வேலை கொடுத்தீங்க, இன்னைக்கு நீங்க வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறார் என்று நினைங்க. வீட்டுக்குள்ளேயா உட்கார வச்சிருக்கிறார் இல்லையா? மருத்துவமனையில போய் சிகிச்சைக்கு என்று சேர்க்கப்படாதபடி ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை அவர் செஞ்சிருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்தது நமக்கு தெரியும். 430 ஆண்டுகள் புறப்பட்டு வெளியிலே வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி பயணம் புறப்பட்டு வெளியிலே வருகிறவர்கள் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கரத்திற்குள் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவங்களுக்கு முன்னால அக்கினி சம்பமாகவும் அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அவருடைய பலத்த கரத்திற்குள் வந்து நிற்கிறார்கள். ஆனாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்துச்சு, பல போராட்டங்கள் வந்துச்சு. கூட தெரியுமா? யாத்ராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1 வசனம், அவர்கள் புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே, அப்ப 2 மாசம் தான் முடிச்சிருக்கிறாங்க. இந்த 2 மாசம் முடிச்சது யாத்ராகமம் 13வது அதிகாரத்துல இருந்து நீங்க படிச்சுட்டு வாங்களேன். எவ்வளவு பாடுகளையும் எவ்வளவு பிரச்சனைகளையும் அவங்க தாண்டி போனாங்கிறது இந்த குறுகிய காலத்திற்குள்ளேயே நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 மாசத்துக்குள்ள தண்ணி இல்லாம போச்சு, கசந்த தண்ணி கிடைச்சிச்சு, கண்மலையில இருந்து தண்ணி கிடைத்தது, மண்ணா கொடுத்தார் ஆண்டவர். ஒவ்வொரு முறையும் அவங்க புலம்பி 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 ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் பராமரித்து வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆனா மக்கள் எதை தான் பார்த்தாங்க தெரியுமா? தங்களுக்கு இருக்கிற இல்லாததை தான் பார்த்தாங்க. ஆலோட்டிகளின் நிமித்தமாக அவர்கள் இட்ட. இப்ப இங்க வந்த பிறகு என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்துல நல்லா இருந்தோமே, எகிப்துல நாங்க அப்பம் சாப்பிட்டோம், இறைச்சி சாப்பிட்டோம், எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது 13ல இருந்து இந்த 18வது அதிகாரத்துக்குள்ள இருக்குது. ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் போஷித்து போஷித்து நடத்தி கொண்டே வருகிறார். ஆனாலும் இல்லாததையே பார்த்து பார்த்து முறையிட்டுக் கொண்டிருந்த மக்கள், மனித சுபாவமே எது இல்லையோ அதையே பெரிய அதுல இருந்து வெளியில வர நம்முடைய மனசு என்னதான் இருந்தாலும் எது இல்லையோ அதைத்தானே பேசுவோம் இல்லையா? அதாவது இஞ்சி டிவி வேணும், ஆனா என் வீட்டுல 32 தான் இருக்குது அப்படின்னா அதுல திருப்தி அடைவோமா? எப்ப 55 வாங்குறது, அதுக்கு எங்க கடன் வாங்குறது, எந்த கம்பெனிக்கு போறது, எல்லாம் தானே போவோம். இதை என்ன விலைக்கு விற்கிறது? விற்கிறதில் திருப்தி காண்பது என்ன மனித மனம் இல்லை. அதைத்தான் இன்றைக்கு இந்த வியாபார நிறுவனங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு மனிதர்களை கடன்காரர்களாக்கிவிட்டது. இன்னைக்கு உங்க பெரிய பிரச்சனைக்கு, பலருடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய இஎம்ஐ கட்டணும். ஆகிற சம்பளத்துல பாதிக்கு மேல வேண்டிய ஒரு நிலைமையை உண்டாக்கிட்டு இப்போ சம்பளம் குறைஞ்சிருச்சுன்னு சாப்பிடுறதா இஎம்ஐ கட்டுறதா, பல தடுமாற்றம். இதெல்லாம் காரணம் தெரியுமா? நம்முடைய மனசு எது நமக்கு இல்லையோ
அல்லது குறைவாக இருக்கிறதோ அதை பெரிதுபடுத்த பலவீனம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இது இந்த விளம்பர யுக்திகளிலே நம்மளை இழுக்கிறதுக்கு போடப்படுகிற வலை. அந்த வலையில சிக்கி இன்னைக்கு பலர் சின்னாபின்னமாகி இன்னைக்கு வாழ்க்கையில என்ன செய்யறதுங்கிறத வருவித்து கொண்டோம். இதுதான் மனித வாழ்க்கை. இத்தகைய மனித வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஏதுக்கள் நிறைய இருக்குது. நிறைய ஏதுக்கள் இருக்குது. ஒண்ணு கேட்கிறேன், ஒண்ணுமே இல்லைன்னு அழுதுட்டு இருக்கிறீங்க இல்லையா? போன மாதம் உங்களுக்கு என்ன வருமானம் வந்துச்சு? உங்க வாழ்க்கை எப்படி போச்சு? சாகலையே, சாப்பிட்டீங்களே, போதுமான அளவு உங்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தாரே. எனக்கு 3 வேளை கொடுக்கலன்னு சொல்லுவீங்க, உடனே 3 வேளை சாப்பிட்டீங்களே. ஆண்டவர் உங்களை கைவிடலையே, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாரே. ஆண்டவருடைய கண், அவருடைய கரிசனை, அவருடைய மனதுருக்கம் இன்னும் உங்களை சுற்றி இருக்கிறதே. அன்பானவர்களே, ஏன் இன்னமும் மன இறுக்கத்துல, அந்த மன உளைச்சலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? இல்லாததை பார்க்காதீங்க. இதுவரைக்கும் உங்களை அற்புதமா நடத்தி இருக்கிறாரே, இன்னும் எத்தனை நாட்கள் இருந்தாலும் நடத்துவாரே. நீங்க ஒவ்வொரு நாளும் பயந்தீங்க, ஆனா ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆண்டவர் உங்களை போஷித்தாரே. எப்படி வந்துச்சு உங்களுக்கே தெரியல, எப்படியோ கிடைச்சிச்சு. இதே போல நடக்கும். இந்த ஆண்டவருடைய காத்து கொண்டிருக்கிற நிலையை பாருங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் உங்களை அப்படி காக்கிறாரு? இந்த இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்துக்கு வருவோம். இப்ப இவங்க 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் முதல் நாளில் சீனாய் மலையடி வாரத்துல வந்து நிக்கிறாங்க. நிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கடைசி 2ஆம் பகுதியில, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஆங்கில மொழியாக்கத்துல இதுக்கு ட்ரெஷர் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு விதத்துல இன்னும் இந்த சொந்த சம்பத்துங்கிறத என்னுடைய சொந்த பொக்கிஷமாய் இருக்கிறீர்கள். யாரு? அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு என் வாழ்க்கைய உடைஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? நீங்களும் நானும் அவர் தெரிந்து கொண்ட ஜனம், இஸ்ரவேல் மக்கள் பாராட்டுகிறோம் இல்லையா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்று எவ்வளவு பெருமையாய் மாறுதட்டுகிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துத்தான் சொன்னார், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். இதனாலதான் உங்களையும் என்னையும் இன்னும் இந்த கொள்ளை, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. அன்பான தெய்வ மக்களே, அருமையான தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களே, பலவிதமான கவலைகளோடு, கேள்விகளோடு, இன்னும் என் வாழ்க்கை எப்படி போகுமோ என்ற தடுமாற்றத்தோடு இந்த ஆன்லைன் ஆராதனையிலே அமர்ந்திருக்கிறீர்களே, அல்லது இந்த எங்கிருந்தோ, உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தோ இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க பகுதியிலே இதே லாக்டவுன் தான். என்ன செய்வோம் என்ற தடுமாற்றத்தோடு இருக்கிறீர்கள். யார் தெரியுமா? சகல ஜனங்களிலும் நீங்கள் ஆண்டவருக்கு அவருடைய சொந்த பொக்கிஷம். பொக்கிஷத்தை இழக்கிறதுக்கு யாருக்காவது மனசு இருக்கும்? நமக்கு ஒண்ணு பொக்கிஷமா இருக்கும், அது இன்னொரு ஆளுக்கு ரொம்ப சீப்பா இருக்கும். ஆனா என்னுடைய பார்வையில் அது எனக்கு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நான் யாராவது தொடுறதுக்கு விட்டுருவேனா? சின்ன பிள்ளைகள் வயசுக்கு கொஞ்சம் போவோமே, ரோட்ல கிடக்கிறது நமக்கு பெரிய பொக்கிஷம். கடற்கரைக்கு போனோம்னா உடஞ்ச சிப்பி கிப்பி எல்லாத்தையும் பிறகு கொண்டு வந்து வச்சிருப்போம். வீட்டுல அம்மா அப்பா சில நேரம் வீடை கிளீன் பண்ணணும்னு சொல்லி நம்ம பொக்கிஷத்தை என்னத்தையாவது தூக்கிட்டாங்கன்னா எப்படி வருது? நமக்கு விடமாட்டோம் இல்லையா? அது ஒண்ணுத்துக்கு உதவாது, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் அது என் பொக்கிஷம், நான் அதை பத்திரமா வச்சிருக்கேன், விடமாட்டேன். நான் குப்பை மாதிரி சேர்த்துதான். ஒண்ணுமில்லாத ஒரு குப்பையவே நம்ம அப்படி பாதுகாத்து பொக்கிஷம் என்று வைக்கிறோம் என்றால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய பொக்கிஷம். அவர் என்ன சொல்றாரு பாருங்களே, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்களும் நானும் தோற்று போனவர்கள் கிடையாது.
அல்லது இந்த கொடிய கொள்ளை நோயின் பாதிப்பு எனக்கு வந்து விடுமோ என்று சொல்லி பயந்து நடுங்கி வீடுகளை பூட்டிக் கொண்டு இருட்டறைகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கிடையாது. தேசத்தில் நம்ம கீழ்ப்படிச்சு ஆகணும், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இது நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போட்டு விடவில்லை. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நமக்கு காலம் இருக்கிறது, காலம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவாதி தேவனுடைய சொத்துக்கள், பொக்கிஷங்கள், சொந்த சம்பத்துகள். சொல்லிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்களேன். பூமி எல்லாம் என்னுடையது, பூமி எல்லாம் என்னுடையது. சொல்வது யார்? அதை சொல்வதற்கு முழு தகுதி படைத்த தேவாதி தேவன் சொல்லுகிறார். உரிமையோடு சொல்றார் பாருங்களேன். பூமி எல்லாம் என்னுடையது, அதனால சொல்றேன், சகல ஜனங்களிலும் நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்து. அன்பான தெய்வ ஜனமே, பூமி எல்லாம் என்னுடையது என்று உரிமை பாராட்டுகின்ற சொந்தக்காரர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய சொந்த பொக்கிஷம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இந்த பாக்கியத்தை பெற்ற தெய்வ ஜனமாகிய நீங்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என் அருமையான தெய்வ மக்களே, ஏன் இந்த நிலை, ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் என்றெல்லாம் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு நீங்களும் நானும் தேவாதி தேவனுடைய சொந்த சம்பத்துகள் என்ற உண்மையை இந்த ஆராதனையிலே தேவன் உங்களுக்கு தைரியப்படுத்தும் விதமாக அவர் இந்த காரியத்தை நினைவுபடுத்துகிறார். என்ன காரியம்? நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் இருட்டறையிலே வாழ்பவர்கள் அல்ல, நீங்கள் ஒரு பெரிய கொள்ளை நோக்கி பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் பூமியெல்லாம் என்னுடையது என்று உரிமை பாராட்டுகிற பூமிக்கு சொந்தக்காரராகிய அந்த தேவாதி தேவனுடைய சொந்த சம்பத்துகள். அவருடைய உங்களை விட்டுருவாரா, உங்களை இழந்துருவாரா, அல்லது இழப்பதற்கு உங்களை அவருடைய கரத்திலிருந்து யாரும் பறித்துக் கொள்வதற்கு விட்டு விடுவாரா? பின் ஏன் வேதனை, கண்ணி, பின் ஏன் இன்னும் கலக்கம், பின் ஏன் இன்னும் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற மனசோர்வு, மன இறுக்கம் மனதிற்குள்ளே நீங்கள் இன்றைக்கு பதித்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் தோற்று போனவர்களோ, தோல்வி அடைந்தவர்களோ, பின்மாற்றமானவர்களோ யாரும் கிடையாது. நீங்கள் தேவாதி தேவனுடைய சொந்த சம்பத்துக்கள். அருமையான தெய்வ ஜனமே, அருமையான மக்களே, யாரா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை உங்க மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இப்பதான் ஆன்லைன்ல வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆன்லைன் ஆராதனை முடிந்த பிறகு செய்தியின் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் தொடர்ச்சியாய் கேளுங்க. திரும்பவும் தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அதை உங்க மனசுக்குள்ள ஏத்துங்க. ஏத்துனீங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு புரியும். சும்மா யாரோ போற போக்குல ஒரு ஆளு உங்களுக்கு நம்பிக்கை வாக்கு சொல்லலங்க. சொல்வதற்கு முழு அருகதையும் உள்ளவர், முழு தகுதியும் உள்ளவர். அவர் சொல்றாரு சொந்த சம்பத்துகள். அன்பான தெய்வ மக்களே, 4வது, 5வது, 6வது வசனங்கள்ல இந்த சொந்த சம்பத்துக்களை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம படித்துக் கொள்ள முடியும். இந்த சொந்த சம்பத்துகள் யார், இந்த சொந்த சம்பத்துகளை தேவன் எப்படி நடத்தினார், இந்த சொந்த சம்பத்துகள் எப்படி வாழ வேண்டும் என்ற 3 கட்டங்கள் இந்த 3 வசனங்களிலும் தொடர். இன்னைக்கு முன்னுரையிலேயே நான் அதிக நேரம் செலவழித்து விட்டேன். அது நானா பேசல, அது ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்னா இதெல்லாம் நான் எழுதி வைத்து பேசவில்லை, நிற்கும் போது அது. ஆகையினாலே இது என் வார்த்தை அல்ல, இது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை. இதை உங்களை தைரியப்படுத்துறதுக்காகவோ பொய்யாகவோ சொல்லவில்லை, முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா இன்னைக்கு நான் என்னுடைய திட்டத்தில் வைத்திருந்தது என்னன்னா, 3 குறிப்புகளை நான், அதாவது இந்த 6 குறிப்புகளா நான் பிரிச்சிருக்கிறேன். அதுல 3 குறிப்புகளை இன்றைக்கு உங்களோடு கூட இந்த செய்தியில பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருந்தேன். சொந்த சம்பத்துகள் என்று சொல்லிவிட்டு சொந்த சம்பத்துகளை அவர் எப்படி பாதுகாத்தார் என்பதற்கு 2 குறிப்புகளும், அந்த சொந்த சம்பத்துகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு குறிப்பும் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். ஆனால் இந்த 20 நிமிடங்களாக நான் பேசியிருக்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க ஆவியானவருடைய நடத்துதலே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது. இது என்ன பெருமைப்படுத்துறதுக்கோ சொல்லல, உங்களை தைரியப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். உண்மை. ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த 20 நிமிஷம் பேசியிருக்கிறார். சரி, இந்த திட்டங்களிலே சில காரியங்களை இன்றைக்கு பார்ப்போம்.
இதனுடைய தொடர்ச்சியை நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஆராதனையிலே நாம் அதை பார்ப்போம். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மே மாதம் 3ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த 3ஆம் தேதி ஆராதனையிலே லித்தானி ஆராதனை உண்டு. இதே ஆன்லைன் சர்வீஸ்ல லைவ்ல உண்டு. அந்த லித்தானி ஆராதனையில 1ஆம் தேதி, அதாவது மே மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வேன். அதனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியின் தொடர்ச்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு குறிப்பை மட்டும் நாம் விரைவாக பார்த்து முடிக்கலாம். சொந்த சம்பத்துகளை ஆண்டவர் இதுவரைக்கும். இன்னைக்கு நம்ம பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் நடத்துவாரா? ஆண்டவர் இன்னும் என்னை காப்பாற்றுவாரா? இந்த கடுமையான பிரச்சனைக்கு மத்தியில, இந்த போராட்டத்துக்கு மத்தியில, இந்த வேதனைக்கு மத்தியில இன்னும் எத்தனையோ நாட்கள் இந்த லாக்டவுன் சொல்றாங்க. நேற்றைய தினத்திலிருந்து பல பிரச்சனை தெரியுமா? பல்கலைக்கழக மானிய குழு கல்லூரிகளை செப்டம்பர் மாதத்தில் திறந்து கிடலாம்னு சொல்லி ஒரு பரிந்துரை வைத்திருக்கிறார்கள். உடனே பேசின பேச்சு போன்ல என்ன பேச்சு தெரியுமா? ஐயோ, செப்டம்பர் வரைக்கும் லாக்டவுன் போயிருமா? என்ன ஆக போகுது? ஒரு தகவல் வந்துருச்சுனாலே நமக்கு பெரிய பயமாவும் நடுக்கமாவும் இருக்குது. என்ன நடக்குமோன்னு தான் நினைக்கிறோமே ஒழிய இதுவரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தோமானால் சொந்த சம்பத்துகளை தேவன் எப்படி காப்பாற்றி கொண்டு வருகிறார் என்ற சொந்த சம்பத்துகள் சொன்னவர் விட்டுற மாட்டாருங்க. உங்களை இதுவரைக்கும் விட்டாரா? கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். கடந்த இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சது மார்ச் மாதம் 22ஆம் தேதியில இருந்து இல்லையா? என்னென்னமோ பயந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. அதுக்கு முன்னால உள்ளதுக்கெல்லாம் போக வேண்டாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப மறதிக்காரங்க. அதாவது நல்லதை மறந்துடுவோம், கெட்டதை மட்டும் நினைச்சிட்டே இருப்போம். 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை பேசிக்கிட்டே இருப்போம். பாதுகாத்திருக்கிறார் என்பதை மறந்துடுவோம். அதுக்கு பிறகு என்னென்னமோ வந்துச்சு வாழ்க்கையின் தேவைகள். சிலர்லாம் சாட்சி சொல்ல கேட்டிருக்கேன். எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே பணமே இல்லை, ஆனா எங்க வீட்டுல ஒரு கல்யாணத்தை நாங்க ஒழுங்கு பண்ணிட்டோம், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நடத்தினாரு பாருங்கன்னு இன்னும் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் சாட்சி பகர்ந்தவங்க அடுத்து சில மாசங்கள்ல எங்க கடனை எங்களுக்கு அடைக்க வழி இல்லையேன்னு புலம்பினதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம். 4 மாசத்துக்கு முன்னால எங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்தார் என்றவர்கள் 4 ஆண்டவர் எப்படி நடத்த போறாரோ தெரியலையே. இருந்த நிலை பல நேரங்களில் இஸ்ரேல் மக்களை பத்தி பேசும்போது அவங்க ரொம்ப மோசமானவங்க, ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்று பெற்று அவங்க உடனே ஆண்டவரை மறந்துடுவாங்க அப்படின்லாம் பேசுவோம். ஆனா அன்பானவர்களே, இது மனித மனம். நம்மளும் பல நேரத்தில் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். கடந்ததை நினைத்து பார்ப்பதில்லை வேதனையின் நேரத்தில். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? சொந்த சம்பத்துகள் என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறார் தெரியுமா? கடந்ததை திரும்பி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாரு? சொந்த சம்பத்துகள். அந்த 4வது வசனம் எப்படி ஆரம்பிச்சு? யாத்திராகமம் 19:4. நான் எகிப்தையும், அதுல 2 காரியம் சொல்றாரு. நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சொந்த சம்பத்துகளே, அடிக்கடி ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, என் வாழ்க்கை நெருக்கத்தில் இருக்குது, என் வாழ்க்கை கண்ணீரின் விளிம்பில் இருக்குது, பள்ளத்தில் நிற்கிறேன், எனக்கு பின்னாலேயும் எதிரி முன்னாலேயும் செங்கடல், அவ்வளவுதான் சாகத்தான் போறேன்னு நினைச்சு கொலை நடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற சொந்த சம்பத்துகளே, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் புள்ளி புள்ளியா வச்சுட்டு நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சொந்த சம்பத்துகளுக்கு நினைவுபடுத்துகிறார். என்னத்தை நினைவுபடுத்துகிறாரு? கடந்த காலத்தை நீ திரும்பிப்பார், உன் கடந்த நாட்களை நீ திரும்பிப்பார், உன்னை எப்படியெல்லாம் நான் நடத்தி இருக்கிறேன் என்பதை நீ திரும்பிப்பார். உன்னை நடத்தும் போது நான் எகிப்தியருக்கு செய்ததை நீ பார்த்தாயே. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொந்த சம்பத்துகள் ஆகிய உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். நான் எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. என்ன அர்த்தம்? எகிப்தில அவங்க இருந்தப்ப என்ன நடந்துச்சு? ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. வாதைகள் எல்லாம்
எதுக்காக கொடுக்கப்பட்ட வல்லமையை செலுத்துவதற்காக நடத்தப்பட்டவைகள் அந்த வாதைகள். எகிப்தின் தெய்வங்கள், நிறைய தெய்வங்களை எகிப்தியர்கள் வழிபட்டார்கள். ஆனால் இந்த எபிரேயர்கள் வழிபட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள் யெகோவா மட்டுமே சக்தி படைத்தவர், வல்லமை படைத்தவர் என்பதை காட்டுவதற்காக நிகழ்த்தப்பட்ட வாதைகள் எல்லாம் எகிப்தின் தெய்வங்களின் மேல், அவருடைய வழிபாடுகளின் மேல் நிகழ்த்தப்பட்ட வாதைகள். அப்ப அந்த வாதைகளிலே ஆண்டவர் காட்டிக் கொடுத்த ஒரு உண்மை என்ன? உங்களுடைய தெய்வங்கள் சக்தி படைத்த தெய்வங்கள் அல்ல, மாறாக இந்த எபிரேயர்கள் வழிபடுகின்ற யெகோவா தான் வல்லமை படைத்தவர் என்பதை அங்கே அவர் காட்டுகிறார். புரிந்து கொள்ளுகின்ற உண்மை என்ன? பொழுது வந்துச்சு, எல்லாம் இருக்கட்டும். அதிலே நாம் ஒட்டுமொத்த தேவன், அதாவது இஸ்ரவேல் மக்கள், எபிரேயர்கள் வழிபடுகின்ற இவர்களுடைய தெய்வமே சர்வ சக்தி படைத்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பார்வோன் புரிந்து கொள்ள வேண்டும், எகிப்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அந்த தெய்வத்தை வழிபடுவதற்காக இந்த ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் பார்வோனிடத்தில் போய் கேட்கும் போது அதைத்தானே சொல்றாரு, எங்க ஆண்டவரை வழிபடுவதற்கு நாங்க கொஞ்சம் பேர் போங்கன்னு சொல்லும், முழுமையாய் போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். என் ஜனத்தை அனுப்பிவிடு, என் ஜனத்தை போக விடு. ஆனா போக விடாமல் வைத்திருந்தவன் மேல் இந்த தெய்வம் எவ்வளவு வல்லமை படைத்தவர் என்பதை வாதைகளின் வழியாக, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த இஸ்ரவேலருக்கும் இது ஒரு பாடம். அதனாலதான் அவர் சொல்றாரு, எகிப்தியருக்கு நான் செஞ்சதை நீ பார்த்தியே, அவங்களை அழித்ததை பார்த்தாய்ன்னு சொல்லல, அந்த இடத்துல நான் நடந்து கொண்டதை நீ பார்த்தாயா, அப்போது என்னுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்பதை இந்த ஆண்டவர் செய்த செயல்களை எகிப்தின் மந்திரவாதிகளாலே திருப்பி செய்ய முடியவில்லையே. தண்ணீரை இரத்தமாக்கினார்கள், தவளை வர வைத்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் செய்ய முடியலையே. இவர்களாலே தேவனுக்கு எதிராக எதையுமே அவர்களால் நடத்தி காட்ட முடியலையே. அப்ப அங்க நடந்தது என்ன? இந்த ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர். எரேமியா தீர்க்கதரிசி அதிகாரத்துல 27வது வசனத்துல ஒரு உண்மை சொல்லப்படுகிறது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஆண்டவர் சவாலாய் கேட்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை முந்தின வசனத்தில் இருக்குது, 26வது வசனத்தில் இருக்குது. எரேமியா 32:26 கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் 27வது வசனத்தில், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அன்பான தெய்வ மக்களே, இன்றைக்கு அதே வார்த்தையை நம்மை பார்த்து கேட்கிறார். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய காரியம் என்று ஒன்று உண்டோ என்று சவால் விட்டு கேட்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வா, போட்டி போட்டு பார்த்துக்குவோம். என்னுடைய வல்லமைக்கு நிகர் எதுவுமே இல்லை என்பதுதானே அதனுடைய பொருள். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய வல்லமை சர்வ வல்லமைக்கு நிகராக, அதுக்கு போட்டியாக, அதுக்கு சரி சமம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை படைத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார் மட்டும் இல்ல, அவர் உங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க அவருடைய பொக்கிஷம், அவருடைய சொந்த சம்பத்துன்னு சொல்றார். அருமையான தெய்வம். எந்த ஆண்டவர்? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சவாலா கேட்கிறாரே. பூமி எல்லாம் என்னுடையது, நீங்க கடந்த நாட்களை திரும்பி பாருங்கன்னு சொல்றாரு. அருமையான தெய்வ மக்களை, திரும்பி பாருங்களேன்.
அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில எவ்வளவு மகத்துவங்களை நீங்கள் செய்திருக்க, எத்தனை சாட்சிகளை நீங்கள் ஆலயத்தில் சொன்னீங்க, எத்தனை சொன்ன போது போட்டி போட்டு கொண்டு வந்து சொன்னீர்கள். ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு நடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஏன்? அந்த ஆண்டவர் வல்லமை குறைந்து விட்டது என்ற எண்ணம் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த ஆண்டவர் எப்படி என்னை காப்பாற்ற போறாருங்கிற பயம் வந்துருச்சுல, அச்சம் வந்துருச்சுல, சந்தேகம் வந்துருச்சுல. அவர் சவால் விட்டு கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்களை பார்த்தாங்க கேட்கிறாரு. ஏன் இப்படி குன்றி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் இப்படி வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் இப்படி மனவாட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் இந்த மன கிளேசத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் இந்த மன இறுக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ். ஏன்? உங்களை பார்த்து கேட்கிறாருங்க, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க காலையில இருந்து இதனால எப்படி போகுமோ, ஒரு 10 பைசாவுக்கு வழி இல்லையே, உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கடந்த நாட்களை நினைவு கூறுங்கள். இதுவரைக்கும் நீங்க நடந்து வந்தீங்க? உங்க வாழ்க்கையை உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலேயே நீங்க கட்டி காப்பாற்ற ஞானத்தினால நீங்க கட்டி எழுப்புனதா? இது தேவன் கொடுத்த பிச்சை, தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய இரக்கங்களினாலே சாதிக்கப்பட்ட காரியங்கள் இவைகள். ஆனா அதெல்லாம் சொந்த பலத்தினால, உங்க சொந்த சம்பாத்தியத்தினால, உங்க சுய அறிவினால, உங்க செல்வாக்குனால, எல்லாத்தினால, அல்லது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வேலையினால. ஏங்க, உங்களை விட நிறைய படிச்சவங்க எத்தனை பேர் வேலை, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வேலையை கொடுத்தாரு. ஏன்? அதை இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கலாமே, உங்களுக்கு கிடைக்க வச்சாரு. அன்னைக்கு மட்டும் பெரிய சாட்சி சொன்னீங்களே, ஆண்டவர் எனக்கு அப்படியெல்லாம் போட்டிக்கு எதிர்ப்புகளுக்கு மத்தியில வேலை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஒரு மாத சம்பளம் இல்லைன்னு எப்படி துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க? மற்றவர்களை உற்சாகப்படுத்தினீங்க, ஆண்டவர் வாழ்க்கையில் அப்படி செஞ்சிருவார் உற்சாகப்படுத்துறீங்க. ஆனா உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு உடனே சோர்ந்து போய் பிடிச்சு போச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களே. பார்த்து கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க யார் தெரியுமா? அந்த தேவாதி தேவனுடைய சொந்த சம்பத்து. மறந்துடார், அவருடைய அந்த பொக்கிஷத்தை பார்த்து என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? திரும்பிப்பார். எவ்வளவு போட்டி, எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில உன் வாழ்க்கை இதுவரைக்கும் நீ நடத்தி கொண்டு வருவதற்கு நான் உனக்கு உதவி செய்தேனே, அந்த ஆண்டவர் இப்போதும் சக்தி இழந்து போய்விட்டார் என்று நீ நினைக்கிறாயா என்பது அவருடைய கேள்வி. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே, என் வல்லமை என்ன என்பதை கண்கூடாய் நீங்கள் பார்த்தீர்களே, அனுபவித்தீர்களே. இப்போது எங்கே போய்விட்டது அந்த நம்பிக்கையும் தைரியம்? இப்ப ஆண்டவரா வைரஸா? ஆண்டவராங்கிற ஒரு நிலைக்கு போயிடுச்சு இல்லையா? அப்ப இன்னைக்கு மேல நிக்கிறது எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க விசுவாசத்துல நீங்க எது மேல நிக்குது? பேரளவுல நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் ஆண்டவரை நம்புறேன். ஆனா உங்க நம்பிக்கை இன்றைக்கு கொரோனால போயிடுச்சு. ஆண்டவர் எங்கேயோ போயிட்டாரு. உங்களுக்கு திரும்பவும் அந்த நம்பிக்கையை தட்டி எழுப்புவதற்காக கடந்த நாட்களை நீ திரும்பிப்பார். இதுவரைக்கும் உன்னை அழியாமல் பாதுகாத்து வந்த எத்தனையோ நேரங்களிலே உன் வாழ்க்கையை நீ முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் உன்னை நான் விடல. அப்படி உன்னை அற்புதமாய் தாங்கி 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 நான் கொண்டு வந்திருக்கிறேனே, இப்பயும் விட்டுருவேனா? கடந்த நாட்களை நீ திரும்பி. அடுத்த பகுதி ரொம்ப அருமையான பகுதி, அடுத்த வாரம் அதை படிப்போம். அன்பான தெய்வ மக்களே, நீங்க சொந்த சம்பத்துகள் மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய சொந்த சம்பத்துகள், அவருடைய ட்ரெஷர். உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வந்தாரே, உங்களை வனாந்தரத்தில் அழித்து போடுவதற்காக. உங்களை இந்த உலகத்தில் உருவாக்கினாரே, இப்படி நல்ல வயது, ஒரு பிராயம், நல்ல குடும்பம், நல்ல ஒரு அருமையான சூழ்நிலை, இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களை எனக்குள்ள கொண்டு போடுவதற்காக அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். அதற்காக உங்களை படைத்தார். இதுவரைக்கும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாரே. ஆனா நம்ம என்ன சொல்றது தெரியுமா? எங்க பெற்றோர் பார்த்து பார்த்து செஞ்சாங்க, எங்க குடும்பத்தார் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. உண்மை உண்மை.
பெற்றோர்களின் வழியாகவும் குடும்பத்தாரின் வழியாகவும் இந்த சகாயம் உங்களை இந்த உலகத்தில் படைத்த சர்வ வல்லமை படைத்த அந்த தேவனாலே இதுவரைக்கும் ஏதோ ஒரு விதத்தை சகாயம் கொடுத்து 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 உங்களை தாங்கிட்டு வந்தவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க அவருடைய சொந்த சம்பத்துகளை விட்டு வராங்க. தைரியமா இருங்க. என்ன நடந்தாலும், எத்தனை நாட்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அதுக்குத்தான் இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடந்த நாட்களை திரும்பி பாருங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததை கண்டீர்களே, என் வல்லமையை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கண்டு வந்து கொண்டிருக்கிறீர்களே, இன்னும் எனக்கு உண்டு. எரேமியா 32:27 அவர் சொல்றார் இல்லையா? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சவாலாய் கேட்கிறார். என்னாலே செய்ய முடியாது என்று எதுவும் உண்டா? ஒண்ணுமே இல்லையே. நீங்க சொந்த சம்பத்துகள்ங்க, அவருடைய பொக்கிஷங்கள்ங்க, நீங்க பொக்கிஷமாக்கிய அவருடைய சொந்த சம்பத்தாகிய நீங்க தைரியமா இருங்க. எகிப்தியருக்கு செய்ததை கண்டீர்கள். கடந்த நாட்களை திரும்பி பாருங்கள். கடந்த நாட்களிலே தேவனுடைய வல்லமை எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே விளங்கி இருக்கிறது என்பதை பாருங்க. உங்களுக்கு தைரியம் வரும், உங்களுக்கு பலன் வரும், உங்களுக்கு புத்துணர்ச்சி வரும், சந்தோஷமா எந்திரிப்பீங்க. இன்னைக்கு காலையில் ரொம்ப சோர்வா எந்திரிச்சிங்க இல்லையா? உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறார். உங்களை ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரனாக்கி என்னை பயன்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். என்னை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவர் இந்த காலை ஆராதனையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். இது முழுக்க உண்மை. இந்த உண்மையை மனசுல பதித்துக் கொள்ளுங்கள். நீங்க சொந்த சம்பத்துகள் என்ற அந்த விதைய மனசுக்குள்ள விதைங்க. சொந்த சம்பத்துகளுக்கு அவர் சொல்றாரு, உனக்கு செய்ததெல்லாம் நீ பாத்தியே, யோசித்து பாருங்க. இப்படி எல்லாம் ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவர் இப்ப என்னை ஒப்புவார். கட்டாயமா உங்களை விட மாட்டார். உங்களை நிறைவாய் வழி நடத்தி தாங்கி ஆதரித்து ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 83ஆம் கீர்த்தனை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். கிறிஸ்தவ கீர்த்தனை 83. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினியில் அதனுக்கினையில்லையே, விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. காசினில் விசுவாசித்த பேர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவதிசயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். அதிசயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நாமை அண்டி பயந்தோடும் தேவநாமம்.
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த சிறப்பான ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வழியாக நாங்கள் உண்மை தொழுது கொள்ள வந்தோம். நீர் எங்களுக்கு வேண்டிய தைரியத்தை கொடுத்தீர். உடைய வேத வசனங்களின்படி நாங்கள் உம்முடைய பொக்கிஷங்கள் என்ற உண்மையை எங்களுடைய உள்ளங்களிலே நிலைநாட்டினீர். அவருடைய பொக்கிஷங்களை அவர் எவ்விதமாக பாதுகாத்தீர் என்பதை, உம்முடைய வல்லமையை அவருடைய வாழ்வை எவ்விதமாக விளங்கச் செய்வீர் என்பதை நாங்கள் கண்டோமே என்பதை நீர் நினைவுபடுத்தினீர். வழியாக இப்போது நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த கடினமான பாதையிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு நீர் தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படியாக உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தைரியத்திற்காக, இந்த தேற்றுதலுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கும்போது உம்முடைய கரத்தில் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து விடுகிறோம். ஆனால் விலையேற பெற்றவர்களாகிய நாங்கள் எவ்வளவு மனம் சோர்ந்து போன நிலையிலே தோற்று போனவர்கள் போல உட்கார்ந்திருந்தோம் என்பதை நினைத்து வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். இனிமேல் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களை கைதூக்கி நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாய் பதிந்து இந்த வசனங்களின் அடிப்படையிலே அவர்கள் தங்களை தைரியப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த கொடிய கொள்ளை நோய் எங்களை குடும்பத்தாரையே தாக்காதபடிக்கு இதுவரைக்கும் எங்களை பத்திரமாக வேலி அடைத்து பாதுகாத்து வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே பாதுகாக்கும் கரம் எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும். எத்தகைய தடுக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்தாலும் அல்லது நாங்கள் அந்த பகுதிகளுக்கூடாக கடந்து போக இந்த கொடிய நோய் கிருமிகளின் தொற்று உள்ளவர்களோடு கூட நாங்கள் அறியாமல் அவர்களுடைய பாதையிலே நாங்கள் கடந்து போக நேர்ந்தாலும் நேரிட்டு இருந்தாலும் எங்களுடைய சரீரத்திலே சிறப்பான எதிர்ப்பு சக்தியை ஆண்டவரே நீர் உருவாக்கி கொடுத்து அந்த வியாதி கிருமிகள் எங்களையோ எங்களை சார்ந்தவர்களையோ எங்களுடைய குடும்பத்திற்குள்ள வராதபடிக்கு ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்போது பிறந்திருக்கிற குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் அமர்ந்திருக்கட்டும். உம்முடைய பலன் தருகின்ற அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய சரீரத்தில் நல்ல எதிர்ப்பு சக்திகளை நீர் தாரும். சின்ன அந்த குழந்தைகள் இன்ஃபன்ட்ஸ் நல்ல வளர்வதற்கு உதவி செய்யும். வளர்ந்திருக்கிற குழந்தைகள் இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வீட்டிற்குள்ளே இருப்பதற்கு நீர் உதவி செய்யும். வீட்டிற்குள்ளே அவர்களுடைய நேரங்கள் இன்பமாய் போகட்டும் கர்த்தாவே. பெற்றோரை இன்பப்படுத்தாமல், பெற்றோருக்கு தொல்லை கொடுக்காமல் தங்களுடைய நேரங்களை அவர்கள் இன்பமாய் கழிப்பதற்கு ஆண்டவர் செய்யும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் அடங்கி வீட்டிற்குள்ளே அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய பாடங்களை படிக்கவும், தங்களுடைய எதிர்கால காரியங்களை உருவாக்கிக் கொள்ளவும், தங்களுக்கு கிடைத்திருக்கிற இணைய வசதிகளின் வழியாக தங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ளவும், சரியான காரியங்களுக்கு அவர்கள் தங்களுடைய நேரங்களை செலவிட அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வேலைக்கு போக முடியவில்லை, எனக்கு வருமானம் இல்லை என்ற தயக்கத்தோடு இருக்கிற குடும்ப பொறுப்பாளர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவிகளுக்கு உம்முடைய தைரியத்தை உண்டாக்கி தாருங்கள். செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அந்த குடும்பங்களுக்கு என்ன அதிசயம் செய்ய முடியும் என்பது உமக்கு தெரியுமே. இந்த அதிசயங்களை செய்து உம்முடைய பிள்ளைகள் எதற்கும் குன்றி போகாதபடி தைரியமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அதன் நிமித்தமாக மன சோர்வு, மனவேதனை, மன பாதிப்புகள் அடைந்து தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் ரணமாக்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள சுவாமி. மன தைரியத்தை குடும்ப தலைவர்களுக்கு நீர் தார். குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கும் நல்ல மன அமைதியை தார். வியாதி மருத்துவமனைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே எந்த மருத்துவ தேவையும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் காத்துக்கணும். ஆண்டவரே, இந்த காரியங்களை எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இதை நீர் கட்டளையிட வேண்டும் என்று உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். தூய இம்மானுவேல் ஆலயம் என்ற திருக்குடும்பம் உருவாக்கப்பட்ட குடும்பம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் குடும்பமாக இந்த ஆன்லைன் ஆராதனையிலே தேவையான அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் ஈவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி நாங்கள் அநேகருக்கு சாட்சிகளாய் வரும் நாட்களிலே எழும்பி ஜொலிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். சோர்வுகளை மாற்றி மன தைரியத்தை
ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தும். அதே போல இந்த இணையத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவிதமான கிருபைகளை தந்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்றும், திரும்பவுமாக நாங்கள் திருச்சபையாய் ஒன்றிணையும் நாள் வரைக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதங்களும் எங்கள் மேல் என்றென்றும் தங்கி இருக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். முகத்தை உன்மேல் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே புசித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனதாழ ஊற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் கொடுத்திருக்கிற வாழ்வை வாழ கிருபை செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.